ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாம் மையப்படுவதாக இந்த காலை வேளையிலே உங்கள் யாவரையும் சந்திப்பதிலே மிகுந்த சந்தோஷம். ஒரு பெரிய ராஜா, எல்லா பலனும் எல்லா வல்லமையும் இருக்கிற ஒரு ராஜா, அவர் முழுக்க முழுக்க தேவனை சார்ந்து வாழ்கிற ஒரு மனுஷனாக இருந்தார். அந்த மனுஷன் ஒரு செல்ஃப் ப்ரேயர், ஒரு செல்ஃப் எக்ஸாமினேஷன் ப்ரேயரை சொல்லி கொடுக்குறாரு. அந்த ப்ரேயரை இன்னைக்கு காலை வேளையில் ஏசப்பா நாமத்தில் வைக்க ஆசைப்படுறாங்க. 139ஆம் சங்கீதத்தினுடைய கடைசி 2 வசனங்கள். இந்த 2 வசனத்தில் இந்த சங்கீதக்காரனாக தாவீது, நான் நினைக்கிறேன் ஒவ்வொரு நாளும் சொல்லியிருப்பாரான்னு தெரில, அது ரொம்ப ஒரு அழகான ஜெபம். என்ன ஜெபம் பண்ணுறாருன்னா, தேவனே என்னை ஆராய்ந்து என் இருதயத்தை அறிந்து கொள்ளும், என்னை சோதித்து என் சிந்தனைகளை அறிந்து கொள்ளும், வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டா என்று பார்த்து நித்திய வழியிலே என்னை சேர்த்து கொள்ளும் அப்படின்னு ரொம்ப ஒரு அழகான ஜபத்தை பண்ணுறார். இவருடைய ஜபம் பண்ணுறதை எதை குறிப்பிட்டு காட்டுகிறதுனா, ஒரு பெரிய வல்லமையான ஒரு ராஜாங்க. இன்னி வரைக்கும் தாவீது குறித்து பேசப்படுறதுன்னா பாருங்கள் எந்த அளவுக்கு தாவீதுடைய பெயர் உயர்த்தப்பட்டிருந்திருக்கிறது. இன்றைக்கி கூட இஸ்ரேலில் ஒரு இடம் இருக்குது, தாவீது நகரம், த சிட்டி ஆஃப் டேவிட் இன்னி வரைக்கும் இருக்குது. ஆமாம், ராஜாக்களில் பெரிய ராஜாவாக தாவீது ஆண்டவர் வச்சுருந்தார். அப்போது அந்த ராஜா இப்படி ஒரு ஜெபத்தை பண்ணுறாருன்னா என்ன குறிப்பிட்டு காட்டுகிறது? முழுக்க முழுக்க கர்த்தரையே சார்ந்திருந்தாராம். கடைசி வரைக்கும் கர்த்தரை சார்ந்திருந்த ஒரு மனுஷன் ஒரு செல்ஃப் எக்ஸாமினேஷன் ப்ரேயரை டெய்லியும் பண்ணியிருப்பார் நான் நினைக்கிறேன். நம்மளும் அதை டெய்லி பண்ண ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த ஜெபம் தான் அது. என்ன ஜெபம் பண்ணோம்? தேவ சமூகத்தில் ஒவ்வொரு நாளும் போகும்போது, ஆண்டவரே என் சிந்தனையை அறிந்து கொள்ளுங்கள். ஒவ்வொரு நாளும் நம்ம ஜெபம் பண்ணும்போது பரிசுத்த ஆவியானவர் நம்மை பூரணப்படுத்தவர் போதுமானவராக இருக்கிறார். இந்த நாள் முழுவதும் ஒரு தீர்மானம் எடுக்க போகிறேன். என்னென்னா, ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் நான் ஜெபிக்க, ஒவ்வொரு நாளும் என்னை ஆராய்ந்து பாருங்கள், ஒவ்வொரு நாளும் என் சிந்தையை அறிஞ்சு கொள்ளுங்கள். அதுதான் ஆண்டவர் விரும்புகிற ஆராதனை. இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தி உள்ள ஆராதனை. உங்கள் சரீரங்களை பரிசுத்த ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று நான் வேண்டுகிறேன் அப்படின்னு சொல்கிறார். அப்போ ஒவ்வொரு நாளும் தேவ சமூகத்தில் போகும்போது, ஆண்டவரை என் சிந்தை, என் இருதயம், என்னுடைய அவயங்கள் எல்லாத்தையும் பரிசுத்தப்படுத்துங்க. ஒரு வேளை வேதனை உண்டாக்கும் வழி இடத்துல இருந்துச்சுன்னா, அறிஞ்சோ அறியாமலோ எனக்குள்ளே வாழ்க்கை இருந்துச்சுன்னா என்னை சரிப்படுத்துங்க, சீர்படுத்துங்க, ஸ்திரப்படுத்துங்கப்பா. நீங்கள் ஜெபம் பண்ணி பாருங்கள், கர்த்தரையே சார்ந்திருந்து பாருங்கள். தாவீதுடைய பெயரை கர்த்தர் எப்படிலாம் ஆசீர்வதிச்சாரோ அதே போல் உங்கள் வாழ்க்கையை கர்த்தர் ஆசீர்வதிக்க அவர் போதுமானவராக இருக்கிறார். அந்த நாள் முழுவதும் நீங்கள் அறிக்கை பண்ண வேண்டிய வார்த்தையை நான் ஆராய்ந்து பாருங்கள். ஆண்டவரே, நீங்கள் கர்த்தரையை நான் சார்ந்திருக்கணும்ப்பா. நீங்கள் கர்த்தரையே சார்ந்திருப்பீங்கன்னு சொன்னால் அவர் ரொம்ப உங்களை அழகாக ஆஸ்வதிக்க போதுமானவராக இருக்கிறார். கர்த்தர் தாமே உங்களை ஆஸ்வதிப்பாராக. ஆமென்.